கரூரின் துயரச் சம்பவத்தோட வழக்க இப்போ உச்சநீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு. முக்கியமான கேள்விகள அவங்க முன் வச்சிருக்காங்க. முதலில் தடியடி ஏன் நடந்தது அப்படிங்கிறது, அடுத்ததாக விடிவதற்குள் அவசர அவசரமாக பல மருத்துவர்களை வைத்து எதற்கு போஸ்ட்மார்டம் செஞ்சீங்க அப்படிங்கிறது, அடுத்ததாக தனி நபர் குழுவை வைத்து தனி ஒரு நீதிபதியை வைத்து விசாரணை கமிஷனை ஏன் அமைச்சீங்க அப்படிங்கிறது, அடுத்ததாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க வேண்டியது அவசர அவசரமாக எதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்றுனீங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கிடுக்குப்பிடியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் அரசிடம் கேட்டிருக்கிறது. அரசு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன பதில் சொல்லும், இதெல்லாம் ஏன் நடத்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அவர்கள் வாதம் பிரதிவாதம் அதை பொறுத்து அது வெளிவரும். ஆனால் உண்மை நிச்சயமாக வெளிவந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் 2 நபர்கள் அடங்கிய ஒரு பெஞ்சை உச்சநீதிமன்றம் தனி விசாரணைக்காக அமைச்சிருக்கு. அந்த விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல கட்டங்களில் இது சிபிஐக்கு எடுத்து நடத்தணும் அப்படின்னு 5 மனுக்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 மனுக்களின் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் நடத்திய பிறகு தெளிவு பெற்ற பின்பு நிச்சயமாக சிபிஐக்கு இது மாற்றப்படும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அடித்து கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நடந்த உடனே யாரும் எதையும் கேட்காமலேயே முதல்வர் தானாக முன் சிபிஐக்கு வழக்கை கொடுத்து விட்டார். ஆனால் சிபிஐக்கு கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வந்தும் இவர்கள் ஏன் சிபிஐக்கு கொடுக்க மறுக்கிறார்கள்? இதெல்லாம் கேள்வியாக வரும் பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய மர்மங்களும் உண்மையும் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வரும். அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்கும்.